கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு நாளை நேரில் ஆஜராகும்படி தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே 2 முறை விஜயிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் நாளை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நாளை சிபிஐ விசாரணையிலிருந்து விலக்களிக்க கோரி தவேக தலைவர் விஜய் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கட்சி பணிகள் காரணமாக சென்னை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க அனுமதிக்குமாறு விஜய் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. மத்திய பட்ஜெட்டின் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கியுள்ளது. மறைந்த உறுப்பினர்களுக்கு மக்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போரால் மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். போர் மேலும் மோசமடைவதை தடுக்க சம்பந்தப்பட்ட நாடுகள் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய நாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போரை பிரதமர் மோடி உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் இறக்குமதி விவகாரத்தை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். பெரும் கூச்சல் குழப்பங்களுக்கு நடுவே ஈரான் அமெரிக்கா போர் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்தார். I think so. Now let us hear. Please kindly take seat. कि अगर माननीय अध्यक्ष के खिलाफ full support of this August House on this matter, I thank you. Thank you very much. ये क्या कर रहे हैं? मैंने आप क्या तो मैं सदन की कार्रवाई को 3 बजे तक के लिए स्थगित कर रहा हूं. தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி புதன்கிழமை திருச்சியில் பல்வேறு புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். திருநெல்வேலி மங்களூர் விரைவு ரயில், நாகர்கோவில் சாரளப்பள்ளி அம்ரித் பாரத் ரயில், கோவை தன்பாத் அம்ரித் பாரத் ரயில், ராமேஸ்வரம் மங்களூரு விரைவு ரயில் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி விரைவு ரயில் உள்ளிட்ட சேவைகள் தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த ரயில் சேவைகள் தென் தமிழக ரயில் போக்குவரத்திற்கு புதிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுகவின் மாநில மாநாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. 10 லட்சம் பேர் பங்கேற்க உள்ள இந்த மாநாட்டில் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடக்கவில்லை, எங்கும் கொலை, எப்போதும் கொலைதான் நடக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS கடுமையாக விமர்சித்துள்ளார். 24 மணி நேரத்தில் பல ஊர்களில் நடைபெற்ற குற்ற செயல்களை பட்டியலிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஈரான் அமெரிக்கா போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 1 பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $120 அமெரிக்க நெருங்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1 பேரல் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டியுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தையில் போக்குவரத்து தடைபட்டுள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகத்தில் சிரமம் ஏற்படாத வகையில் மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. இதன் காரணமாக ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகளுக்கான வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் வணிக சிலிண்டர் வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பொதுமக்கள் தேவையற்ற பதற்றம்
பரிமாற்றத்தில் அதிக அளவில் முன்பதிவு செய்ய வேண்டாம் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. வார வர்த்தகத்தின் முதல் நாளில் இந்திய பங்கு சந்தைகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. மும்பை பங்கு சந்தை குறியீடான சென்செக்ஸ் 2000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். ஈரான் அமெரிக்கா போரால் இந்தியாவில் LPG எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மராட்டிய மாநிலம் புனேவில் எரிவாயு தகன மேடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2வது அலகில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறால் 600 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ஒசூர் அருகே கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேன்கனிக்கோட்டை அருகே உடல் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் உட்பட 23 பேரை விடுவித்த போது சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்த கருத்துகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சிபிஐயின் மேல்முறையீடு மனுவுக்கு கெஜ்ரிவால் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா நடித்த தாய் கிழவி திரைப்படம் 10 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. திரைப்படம் வெளியான அனைத்து பகுதிகளிலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான பாப்கோ மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. பல கிலோமீட்டருக்கு புகை சூழ்ந்த நிலையில் 32 பேர் காயமடைந்ததாக பஹ்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக அயதுல்லா காமேனியின் மகன் முஸ்தபா காமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் உடனான போருக்கு மத்தியில் ஈரானின் மத குருமார்கள் நடத்திய ஆலோசனையில் முஸ்தபா காமேனி உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் முன்னாள் தலைவர் காமேனியின் மகன் முஸ்தபா காமேனி அந்நாட்டின் அதிகார அமைப்புகள் மற்றும் மத தலைவர்களின் ஆதரவுடன் புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் வெளியான உடனேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார். ஈரான் தேர்வு செய்யும் புதிய தலைவர் அமெரிக்காவின் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம், இல்லையெனில் அந்த தலைமையே நீண்ட காலம் நீடிக்காது என்று எச்சரிக்கை விடுத்துள்ள அதிபர் ட்ரம்ப் ஈரானின் புதிய தலைமையால் நிலைமை எப்படி மாறும் என்பதை கவனித்து வருவதாகவும் அந்த தலைமையின் செயல்பாடுகள் முக்கியமானதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் உள்ள கிளாஸ்கோ ரயில் நிலையம் அருகே உள்ள கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறிய புகை மற்றும் தீயின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த தீ விபத்தால் ரயில் சேவைகளில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய ரயில் சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழாவில் ரசிகர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR கோபமடைந்த சம்பவம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பெங்களூருவில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ரசிகர்கள் CM என தொடர்ந்து முழக்கமிட்டனர். இதனால் கோபமடைந்த ஜூனியர் NTR குவைட் என்று கூறியதும் அரங்கம் அமைதியானது. I can't pinpoint on 3 lessons, but there's one thing that I think has been constant for anybody's success. Hard work, and hard work. Hello, please. Right. Babu, konja silent guntara. Quiet. மேற்கு
வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள காளிகாட் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக சிலர் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினர். கோவில் வளாகத்திற்கு வெளியே திரண்ட சிலர் கோபேக் என்ற கோஷங்களை எழுப்பியும் பேனர்களை ஏந்தியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு குவிந்த போலீசார் உடனடியாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து தலைமை தேர்தல் ஆணையர் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சமேடு தென்பெண்ணையாற்றில் ஆபத்தான நிலையில் உள்ள ஆங்கிலேயர் காலத்து பழைய ஆற்றுப்பாலத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மினி ஒகேனக்கல் என அழைக்கப்படும் இப்பகுதியில் குளிக்க வரும் இளைஞர்கள் சிதலமடைந்த இந்த பாலத்தின் மீது இருந்து ஆற்றில் குதிக்கும் போது தண்ணீருக்கு அடியில் உள்ள கான்கிரீட் கற்களில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கின்றன. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் இப்பாலம் அமைந்துள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் இடிபாடு முழுமையாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர்.